ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கோல்டன் கேர்ள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய ஒரு சில ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர் வந்து லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் அண்ட் மெயில் பண்ணியிருந்தீங்க, ஒரு சில கேல்குலேஷன்ஸ்லாம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு ஒரு 2 டேஸாகவே ரொம்ப கோல்ட் அண்ட் ஃபீவராக இருக்கிறதுனால என்னால் எதுவுமே பார்க்க முடியல. அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக நான் இந்த 1 or 2 டேஸில் உங்களுக்கான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோல நான் காமிச்சிருக்கிற ஜுவல்லரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேற வேற டைம்ல வேற வேற ஷாப்ல பர்ச்சேஸ் பண்ணது. ஒரே நாள்லலாம் எதுவுமே வாங்கல. நான் வந்து நெறைய கோல்டுல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். லாஸும் அதனால ஆயிருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்? நம்ப எப்படி நெறைய கோல்டு சேவிங்ஸ் பண்ணலாம்? அப்படின்றதையும் என்னோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அவசரப்பட்டு யாருமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி ஜுவல்லரியில வாங்கின என்னுடைய வந்து நகா ஸ்ட்ரைப் நெக்லஸ் தான் வந்து. இருங்க நான் வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். இதுதான் வந்து அந்த நகாஸ் மாடல் டைப். இது வந்து டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சைட்ல வந்து ஒரு 4 லக்ஷ்மி போட்ட மாதிரி இருக்கும். இந்த சைட்ல வந்து ஒரு 4 லக்ஷ்மி. நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான வந்து கஜலட்சுமி போட்டிருப்பாங்க பெண்டன்ட்ல. இது வந்து லீவ்ஸ் இருக்கும். 2 பக்கம் வந்து பால்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எனாமல் வந்து 1, 2 வச்சிருக்காங்க. ரொம்ப எனாமல்லாம் இதுல கிடையாது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 22 கிராம் வரும். இந்த நெக்லஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரகிளே நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஜாபுக்கு போல. அதுக்கு முன்னாடிலாம் நான் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன். பட் ஈவன் நாங்க ஜாபுக்கு போயிட்டு பாப்பா இல்லனாலும் நெறையாலாம் நாங்க வந்து கோல்டுல சேவிங்ஸ் பண்ணல அந்த டைம்ல. அதிகபட்சமா ஒரு 3000, 4000க்குள்ள தான் சிட்டு போடுவோம். ஸோ அதே மாரி தான் ஜிஆர்டில சிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போயிருந்தோம். ஆனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பெரிய நகை, ஒரு நெக்லஸோ எதுவுமே வந்து வாங்க முடியல. அந்த டைமே எனக்கு அது வருத்தமா தான் இருந்தது. சரி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு சிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனா இந்த நெக்லஸ் எனக்கு பார்த்த உடனே ரொம்பவே புடிச்சிருந்தது. என்ன சென்டிமென்ட்டா என்னன்னு தெரியல. எனக்கு இதுல ஒரு 8 லட்சுமி இருக்காங்க இல்லையா? ஸோ அஷ்டலட்சுமி போட்டிருக்கு. இத நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு வாங்கிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருந்தது. ஜிஆர்டில வந்து ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. அவங்க தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க நேம்ல தான் நான் சிட்டு கூட போட்டிருப்பேன். அவங்க தான் சொன்னாங்க, உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி வாங்கணும்னா நீங்க வந்து சிட் ஸ்கீமோட சேர்த்து ஒன் டைம் டெபாசிட்டும் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களால இத வாங்க முடியும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடிலாம் எனக்கு ஒன் டைம் டெபாசிட் பத்திலாம் எதுவுமே தெரியாது. பட் நான் வந்து இத எங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னபோது அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அந்த ஒன் டைம்லாம் வேண்டாம். இருக்கிறத நீ இந்த சிட்டு மட்டும் போட்டுட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா எனக்கு வந்து அந்த நேரம் அத ஒத்துக்கவே முடியல. முடியாது. நான் வந்து ஒன் டைம் ஸ்கீம் போட்டு இத தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டேன். அன்னைக்கு நாங்க சிட்டும் ஸ்டார்ட் பண்ணல. வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட பழைய கோல்டு காயின்ஸ், அதோட அறுந்து போன செயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு, வலுக்கட்டாயமா அவரையும் கூட்டின்னு போயிட்டு, அதே ஜிஆர்டில ஒன் டைம் சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அந்த பிடிவாதம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு நல்ல நகையா வந்து இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்டுமே ஓகே, இப்பல்லாம் நம்மளால வாங்க முடியாது. நீ பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்ல விஷயங்களுக்கு நம்ம பிடிவாதம் பிடிக்கலாம். அதே வந்து ஒரு காஸ்ட்லியான சாரியோ, இல்ல வந்து அன்வான்டட் திங்ஸுக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டு பிடிவாதம் பண்ணோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு லோன் ஜாஸ்தியா இருக்கு. இப்ப நாங்க சிட்டே பாத்தீங்கன்னா 2000 தான். ஜிஆர்டில 2 சீட்டா போட்டிருப்பேன். உங்கள்ட்டையும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப போயிட்டு எங்க ஹஸ்பண்ட் கூட நான் 10,000 சீட்டு போடுவேன் அப்படின்னு சண்டை போட்டேன்னா இது வந்து அர்த்தமே இருக்காது. ஏன்னா வந்து லோன் ஒரு பக்கம் அவ்வளவு இருக்கும்போது நான் சிட் ஸ்கீம்ல இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் தப்பு. அதையும் நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு லோன்ஸ் நிறைய இருந்ததுன்னா நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அதுக்கு மேக்சிமம் வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு அதுக்காக வந்து கோல்டே சேமிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லல. கோல்டு சேமிப்பையும் ஒரு பகுதியா வந்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த நெக்லஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது ஜிஆர்டில வாங்கின கேரளா மாடல் நெக்லஸ் தான். இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் வந்து போட்டிருக்கேன் தனி வீடியோவா. இப்ப ஏன் நான் ஜிஆர்டி பாக்ஸ்ல இருந்து எடுத்துட்டு இதுல வச்சிருக்கேன்னா, அந்த வீடியோல ஒரு சில பேர் என்ன சொன்னீங்கன்னா, நீங்க வந்து ஃபுல் வியூ வந்து காமிக்கல, இதோட லெங்த் எங்களுக்கு தெரியல. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் செயின், பேக் செயின்னா நம்ம மிடில் ஆரம் அளவுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும். லைட் வெயிட் மாடல் தான் இது. 16 கிராம் வந்து வரும். கேரளா மாடல் நெக்லஸ பொறுத்த வரைக்கும் நீங்க எது போட்டுட்டு போனாலுமே உங்களுக்கு வந்து நல்ல கிராண்ட் லுக் வந்து கொடுக்கும். இதோட பெண்டன்ட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 2 மயில் வச்ச மாதிரி வரும். இதுலயே பாத்தீங்கன்னா முல்லைப்பூ மாடல் இருக்கு, மாங்காய் மாடல்னு இருக்கு. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இதை சூஸ் பண்ணேன்.
நாங்க வந்து கோல்டுல வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் போது கிட்டத்தட்ட வந்து 12 பவுன் வரைக்கும் நாங்க வந்து சேல்ஸ் பண்ற மாரி இருந்தது. அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, 9 பவுன் கிட்ட ஜுவல்லரி வந்து சேல்ஸ் பண்ற மாரி இருந்தது. 3 பவுன் தான் வந்து காயினா வாங்கியிருந்தோம். நான் எதுக்காக இத சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு வீடோ, லேண்டோ வாங்க போறீங்க அப்டிங்கும்போது, நீங்க வந்து காயின்ஸாவே சேவ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு 11 மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டு, சிட்டு போட்டு வாங்கினத, நமக்கு வேற வழியே இல்லாம வந்து சேல்ஸ் பண்ணும்போது ரொம்பவே வந்து மன உளைச்சல் ஆகுது. இத நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன். வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போது என்ன ஆச்சுன்னா, யாருமே வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. இன்க்ளூடிங் எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ். எல்லாருமே தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டி குடுத்துட்டு, லாஸ்ட் மினிட் வந்து பில்டிங் வந்து நின்னு போற மாரி ஸ்டேஜ் ஆயிடுச்சு. பணம் எதுவுமே வராம. அப்போ வேற வழியே இல்லாம 9 பவுன் கிட்ட நாங்க ஜுவல்லரிய சேல்ஸ் பண்ற மாரி ஆயிடுச்சு. காயின் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு வந்து சென்டிமென்ட்டுமே இல்ல. ஆனா ஜுவல்லரி ஒண்ணுமே பாத்தீங்கன்னா, செயின், பிரேஸ்லெட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு வாங்கினது, ரெடியா கேஷ் குடுத்து, வேஸ்டேஜ் குடுத்து வாங்கினது, அதெல்லாம் வந்து நம்ம இழக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நாங்க நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டோம். அதாவது என்னன்னா, நம்ம சொந்தக்காரங்கள நம்புறத விட கோல்டையே நம்பலாம் அப்படின்றத கூட நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து நாங்க ஒரு சொந்த வீட்ல இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த கோல்டு தாங்க எங்களுக்கு வந்து காப்பாத்துச்சு. இன்னுமே எங்களோட ஒரு சில ஜுவல்லரிலாம் வந்து பேங்க்ல பிளட்ஜ் பண்ணியிருக்கோம். சீக்கிரம் வந்து மீட்டுடுவோம் அப்படின்ட்டு நெனச்சிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது என்னோட இயரிங். டப்பாலாம் வந்து ரொம்ப பிரமாதமா கொண்டு வந்திருக்காளே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஏஆர்சியினுடைய இயரிங் தான். என்ன ரீசன்னா ஜிஆர்டில வந்து ஒரு ஜும்கா வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து என்னன்னா என்னோட காது சின்னதா இருந்ததுனால என்னால வந்து அது ரொம்ப யூஸே பண்ண முடியல. அதே மாதிரி நான் இப்ப சொன்ன மாதிரி எங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 பவுன் வந்து தேவைப்பட்டது. அதனால அது வந்து நாங்க சேல்ஸ் பண்ணிட்டோம். இந்த டப்பா வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது ஞாபகத்துல இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் ஏஆர்சியினுடைய இந்த ஜும்காவ அதுல போட்டு வச்சிருக்கேன். இது வந்து 8 கிராம்ஸ் இது. 6 மாசம் சிட்டு இருந்தது இல்ல ஏஆர்சில ஃபர்ஸ்ட் அதுல போட்டு வாங்கினது. நெறைய பேர் இத பார்த்திருப்பீங்க இந்த வீடியோல. இது வந்து ஒரு டூம் ஷேப் மாடல் அண்ட் இதுவுமே டெம்பிள் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னாங்க ஸ்டாஃப்ஸ். ரொம்ப புடிச்சுதான் நான் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி பாக்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது இந்த மாதிரி மூடி திறக்கிறதே எனக்கு என்னமோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்காக இந்த பாக்ஸை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அடுத்ததா நீங்க பார்க்க போறது கோயம்புத்தூர் வரிக்காய் பேட்டர்ன் நெக்லஸ் தான். இது வெயிட் வந்து உங்களுக்கு 22 கிராம்ஸ் வரும். பெண்டன்ட்ல வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து ஒரு லீஃப் இங்க சலங்க வச்ச மாதிரி வரும். கொஞ்சமா வந்து எனாமல் கொடுத்துருப்பாங்க. ஒரு வரிக்காய் ஒரு லீஃப் இதே மாதிரி மாறி மாறி வந்து இந்த பேட்டர்ன் இருக்கும். இதோட லென்த் வந்து மிடில் ஹாரம் அளவுக்கு வரும். இதுக்கு பேக் செயின் வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட அப்ப காசு இல்லைன்னு சொல்லிட்டு நான் எஸ்கூப் போட்டு வச்சிருக்கேன். சில பேர் வந்து பேக் செயின் தனியா வாங்கலாமா, இதோட சேர்த்து அந்த வேஸ்டேஜே போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. நீங்க வந்து தனியா வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். இல்ல லோயஸ்ட் வேஸ்டேஜ் எங்கேயாவது கொடுக்குறாங்கன்னா கூட வாங்கிக்கலாம். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது இந்த லலிதால வாங்கின இந்த இயரிங்ஸ் தான். இது வந்து ரெடி கேஷ் போட்டு வாங்கினது. இது வந்து நம்ம சுடிதாருக்கும் சரி சாரீஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு போட்டாலுமே அழகா இருக்கும். இதோட வெயிட் வந்து எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இந்த வெயிங் மிஷின்ல பாத்திரலாம். 3.3 கிராம்ஸ் வருது இது. நம்ம பேங்க்ல ஏதாவது பிளட்ஜ் பண்ணணும்னா இந்த வெயிங் மிஷின் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இங்கேயே நம்ம வந்து வெயிட் பார்த்து எழுதிட்டு போயிடலாம். இந்த மாதிரி வெயிங் மிஷின் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாட்டர் பிறந்த அப்புறம் நானும் ஜாபுக்கு போல. அப்ப வந்து ஒரே ஒரு சேலரி தான். இப்ப வரையும் அதான் தொடர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் எப்ப ஜாபுக்கு போறேன் அப்படின்றதும் தெரியல. எங்களோட மேக்சிமம் சேவிங்ஸ்னு பாத்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுலயே போற மாதிரி இருக்கு. ரொம்ப வந்து பெருசா கோல்டுல சேவ் பண்ண முடியல. அதுக்கு காரணம் நாங்க கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணதுதான். பட் நீங்க எல்லாம் வந்து ஏர்லியராவே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல நீங்க நிம்மதியா இருக்கலாம். ரொம்ப கடன் சுமையும் இல்லாம நிறையவே சேவிங்ஸ் பண்ணிட்டு நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். கோல்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை கொடுக்கும். எந்த ஒரு எமர்ஜென்சிக்கும் சரி, ஒரு லேண்டோ வீடோ உங்க பர்ச்சேஸ் இல்ல உங்க பசங்களோட ஸ்டடீஸ்க்கோ எல்லா விஷயத்துக்குமே வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோல இருந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளவு சீக்கிரம் கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு இதுல. மத்த அசெட்ஸை விட கோல்டுல வந்து ப்ராஃபிட் அதிகம் அப்படின்றத நான் லேட்டா தெரிஞ்சுட்ட ஒரு உண்மை. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற ஜுவல்லரி இதுதான். நீங்க யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்க வேண்டாம். எனவே சொன்ன மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு. சிலது வந்து பேங்க்ல இருக்கு. அப்படி நான் வந்து அதை மீட்டு எடுத்துட்டேன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோவா போடுறேன். என்னுடைய மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எவ்வளவு முடியுமோ நீங்க வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து சேமிக்க பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.